Hi, this is Nitya Saranda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணே இல்லைங்க, ஆயில் பிரிஞ்சால். அதாவது எண்ணெய் கத்திரிக்காய். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெசிபில நீங்க மண் சட்டில செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு, இஞ்சி, இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கினா தாங்க நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம வெள்ளை எள்ளு, முந்திரி, கசகசா இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. இது மூணும் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கோங்க. தக்காளி, இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாய் தூள், நான் கலருக்காக காஷ்மீர் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன், தனியா தூள், இது கூடவே கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நல்லா கார ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி சேருங்க. நீங்கள் ஓடோடு சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே ஓரளவுக்கு தேங்காய் வதங்கிடும். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின எல்லா பொருளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்த்தாதீங்க, அப்புறமா கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ண வராது. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா காம்பு போயிடும். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் செஞ்சுக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு முக்கியமான விஷயமே ஊதா கலரில் இருக்கிற பிஞ்சு கத்திரிக்காய் தாங்க. அது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை கத்திரிக்காவோ இல்லை நீட்ட கத்திரிக்காயெலாம் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். நீங்கள் கை யூஸ் பண்ணி மசாலாவை ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் யூஸ் பண்ணிங்கன்னா மசாலா ஃபுல்லாக ஃபில் ஆகாதுங்க. நீங்கள் கை யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயிலும் மசாலா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாமா? இப்போ அதே மண் சட்டியில் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க. எண்ணெய் சூடானது கடுகு, வெந்தயம், இது கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காயை கலரும் போது நிதானமாக கலருங்க. முக்கியமாக மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் கட் ஆகிடும்.
இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஒரு 12 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த எண்ணெயிலே ஒரு 50% குக் ஆகிடணும் கத்திரிக்காய். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும் அது. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஸ்கின்னும் நல்லா சுருங்கிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவில் தண்ணி கரைச்சி ஊற்றிடுங்க. வீண் பண்ண வேண்டாத. கத்திரிக்காய் ஆல்ரெடி 50% குக் ஆகிடுச்சுங்க. நீங்கள் அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சுண்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வரணும். அதனால் தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியில்லைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா உப்பு அங்கங்கே நின்றுக்கும். இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் இன்னும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். நீங்கள் என்ன தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் குக் பண்ணிங்கனாக்கா மேலெல்லாம் தெளிக்கும் மசாலா. ஸோ அதனால் நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடியை போட்டு வச்சே செய்யுங்க. நடுவில் மட்டும் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா மசாலா அடி பிடிச்சிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் உடையாமல் மேலாக்க கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கத்திரிக்காயும் முழுசாக இருக்குது, எதுவுமே உடையில. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டினாக்க நல்லா எண்ணெய் வெளியில் வரும் நம்ம ஊற்றுனதெல்லாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும். இப்போ பாருங்கள் முன்னைக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதே சமயம் மசாலா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பொடியாக இருக்கிற கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. அவ்வளோதான், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ரொம்ப முக்கியங்க. கத்திரிக்காய் உடையக்கூடாது. அதே சமயம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் ருசியாக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் நம்ம போட்ட முந்திரி, கசகசா, அந்த வெள்ளை எள்ளு இது எல்லாமே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும்.